வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் விடயத்து உற்சவம். தாயார்களோடு வீதி உலா வந்த ஸ்ரீ கோவிந்தராஜர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவம். யானை வாகனத்தில் தனித்தும் திருத்தேரில் உபயநாச்சியார்களோடும் உலா வந்த சுவாமி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் தேரோட்ட பெரும் திருவிழா ஸ்ரீ விநாயகர் கொடியேற்றத்துடன் துவக்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். ஸ்ரீ வேணுகோபாலன் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வரதர். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சங்கடார சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் விடயாத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றதன் 2ஆம் நாளில் விடாயத்து உற்சவம், அதாவது பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த களைப்பை போக்க இந்த வைபவம் நடத்தப்படுவது சம்பிரதாயம். இதையொட்டி ஆலய உள் வளாகத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இருகுடைகள் பிடித்தபடி தங்க திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து சுமந்து வந்தனர். ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து கோவிலின் வெளியே அழைத்து வந்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பக்தர்கள் புடை சூழ உற்சவர்களை ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் முன்பு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வீதி உலா புறப்பட்ட ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு வழிநெடுகிலும் உள்ள ஆலயங்கள் முன்பு நிறுத்தி ஆரத்திகள் காட்டி மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக உலா முடித்து உற்சவர்களை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். டெல்லியில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முக்கிய நிகழ்வான கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி கொடுக்க கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உலாவந்த உற்சவர் முன்பு பல்வேறு இசை வாத்தியங்கள், இளைஞர்களின் நடனங்கள் முன்னே செல்ல புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கருடன் மீது அமர்ந்து உலாவந்த பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக கஜ வாகன புறப்பாடும் திருத்தேர் வீதி உலாவும் கோலாகலமாக நடைபெற்றது. 6ஆம் திருநாளன்று வெள்ளி யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதரை எழுந்தருளச் செய்து இருகுடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் மாட வீதியில் சுமந்து வந்தனர். வெள்ளி கஜத்தின் மீது சர்வ அலங்காரத்தோடு நின்று அபயமும் வரதமும் காட்டியபடி சர்வாபரண பூஷிதனாக காட்சி தந்து அருளினார் ஸ்ரீ கஜேந்திர வரதர். ஏராளமான பக்தர்கள் யானை மீது எழுந்தருளி அழகாக காட்சி தந்து உலாவந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்தனர். பிறகு உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு கும்ப தீபத்துடன் கற்பூரம் காண்பித்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 7ஆம் திருநாளன்று பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு கோவிலிலிருந்து வெள்ளி கேடயத்தில் உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதரை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். இருகுடை சேவையோடு மாட வீதிகளில் சுவாமி வலம் வந்தார். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மஞ்சள் பட்டு சேலைகளோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் நீல பட்டுடுத்திக் கொண்டு அலங்கார பிரியனும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். மாடவீதியை சுற்றி வலம் வந்ததும் தேரடியை அடைந்து தெய்வங்களை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர்.
பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி பாசுரங்களை சேவித்தபடி உற்சவர்களை பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு தேரில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரின் வடத்தை ஏராளமானோர் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தேரில் உலா வந்த உற்சவர்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். அத்தியாபக கோஷ்டியும் வேத கோஷ்டியும் பாராயணம் செய்தபடி தேரை பின்தொடர உலா முடித்து வந்த உற்சவர்களை கோவில் எதிரே உள்ள மண்டபத்தில் நிறுத்தி கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் கோவில் தேரோட்ட பெருந்திருவிழா துவக்கத்தை முன்னிட்டு விநாயகர் கொடி ஏற்றப்பட்டது. இதையொட்டி கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர்களுக்கு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் சுவாமி சன்னதி முன்பிருக்கும் கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. அஸ்திர தேவரை மேடை மீதும் நவகலசங்களையும் அருகே பிரதிஷ்டை செய்து திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கொடிமரத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து கம்ப பீடத்திற்கு 16 வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஓதுவாமூர்த்தி பாடல்கள் பாட கொடி மரத்திற்கும் அஸ்திர தேவருக்கும் மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமி விசேஷ அலங்காரத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். உபய நாச்சியார்களோடு சப்பரத்தில் ஸ்ரீ வேணுகோபாலனாக எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ வரதராஜரை சின்ன காஞ்சிபுரம் யாதவ சத்திர சபைக்கு 6ஆம் நாள் மண்டகப்படியை முன்னிட்டு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குழலூதும் கண்ணனாக காட்சி கொடுத்த சுவாமியை சத்திரத்திற்குள் சுமந்து வந்து மேடை மீது குலுவிருக்கச் செய்தனர். அங்கு சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த உற்சவருக்கு பலவித பழங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. பிறகு மீண்டும் தெய்வங்களை சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் வைகாசி வசந்தோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் வசந்த மண்டபத்தில் பிரியாவிடை மற்றும் அகிலாண்டேஸ்வரி சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்த திருமேனியோடு சுவாமியும் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு நின்றபடி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாளும் அழகாக காட்சி கொடுத்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களுக்கு நாமார்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. தஞ்சாவூர் கரந்தையில் உள்ள அருள்மிகு பெரியநாயகி உடனுரை வசிஷ்டேஸ்வரர் கோவில் வைகாசி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 7 ஊர் கண்ணாடி பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. வெட்டிவேர் பல்லாக்கில் அருந்ததி தேவியுடன் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷியை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து முன்னே செல்ல வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கண்ணாடி பல்லாக்கில் அருள்மிகு பெரிய நாயகி சமேத கருணாசுவாமி உற்சவரை அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சிறப்பு அலங்காரத்துடன் தெய்வங்கள் காட்சி தந்தபடி உலா வந்தனர். கருந்திட்டைக்குடி, திருத்தென் திட்டக்குடி, கடகடப்பை, திருவெண்ணாறு, திருக்கூடலம்பதி, திருப்புன்னைநல்லூர், பூமாலை வைத்தியநாத சுவாமி கோவில் ஆகிய 7 பகுதிகளில் கண்ணாடி பல்லாக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு கீழவாசல் அருள்மிகு வெள்ளை விநாயகர் கோவிலை அடைந்ததும் உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. கோவில் யானை செங்கம்மா முன்னே செல்ல தாயார் சன்னதியிலிருந்து மங்கள வாத்தியங்களோடு உற்சவரை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். ஆலயத்தில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதிகள் முன்பு நிறுத்தி தாயாரின் சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது. பிறகு முற்றவெளியை அடைந்ததும் ஸ்ரீ செங்கமல தாயாரை கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளை துவக்கினர்.
வண்ணப்பட்டுச் சேலை அணிந்து திருமார்பில் ஸ்ரீகிருஷ்ண பதக்கம் தாங்கி பலவித ஆபரணங்களோடு பவளமாலையும் மலர் மாலைகளும் அணிந்தபடி அபயமும் வரதமும் காட்டி ஸ்ரீ செங்கமல தாயார் அருள் புரிந்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர் தாயாருக்கு கும்ப தீபம் காண்பித்ததும் கோவில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி தாயாரை வலம் வந்து வணங்கியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை தியாகராஜர் கோவிலில் வசந்தோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய உள் வளாகத்தில் பிரியாவிடை சமேத அருள்மிகு தியாகராஜரை சர்வ அலங்காரத்துடன் தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவமூர்த்தியை சாமரங்கள் வீசியபடி வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து உற்சவமூர்த்திக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. வெளிப்பிரகாரத்திற்கு வந்ததும் கோவிலின் வெளியே சுவாமியை அழைத்து வந்து உலா புறப்பட்டனர். வடிவுடைய அம்மனும் தனி கேடயத்தில் ஸ்ரீ தியாகராஜரை பின்தொடர்ந்து அருளினார். உலா முடித்து கோவிலை அடைந்ததும் உற்சவர் ஸ்ரீ தியாகராஜர் வசந்த தீர்த்த குளத்தை சுற்றி 9 முறை திருநடனம் புரிந்தவாறு வலம் வரும் வைபவம் துவங்கியது. முதல் 3 சுற்றுகள் தேவார பாடல் பாடியபடியும், அடுத்த 3 சுற்றுகள் மேகவீணை வாசிப்புடனும், கடைசி 3 சுற்றுகள் கைலாய வாத்தியங்கள் முழங்கவும் தூபம் காட்டி மலர்கள் தூவியபடி வர ஸ்ரீ தியாகராஜர் ஆனந்த திருநடனம் ஆடியவாறு வலம் வந்து அருளினார். பிறகு வசந்த மண்டபத்தில் எம்பெருமான் கொலுவிருந்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தியாகேசா ஒற்றீசா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தெய்வ தரிசனம் செய்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் வைகாசி மாத தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு கணநாதனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் கோவிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு கருவறையில் தாமரை பீடத்தின் மேல் வீற்றிருந்து அருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் இட்டு மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலைகள் சூட்டி வலம்புரி நாயகனாக அமர்ந்தருளும் செல்வ விநாயகருக்கு அலங்காரம் செய்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பலவித தீப ஆரத்திகளோடு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஸ்தல விருட்சத்தின் கீழ் நாக தேவதைகளோடு அமர்ந்தருளும் விநாயகருக்கு வைகாசி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் திருநாமங்கள் கூறி அரளி, அருகம்புல் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்தனர். பின்னர் தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து காவி வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் இட்டு கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரைப்பூக்களால் அர்ச்சித்தனர். ராகு மற்றும் கேது பகவானுடன் அமர்ந்தருளும் முழுமுதற் கடவுளுக்கு கும்ப தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. தேனியில் இருக்கும் அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வலது திருக்கரத்தில் உடைந்த தந்தமும் இடது கையில் மோதகமும் ஏந்தியபடி காட்சி தரும் ஸ்ரீ சிவசக்தி விநாயகருக்கு வெண்பட்டு கட்டி முத்தாரத்துடன் கிரீடம் அணிவித்து கண்மலர்கள் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து ஆரத்திகளும் காட்டப்பட்டன. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் பீடத்தின் மீது கால்மடித்து அமர்ந்து வலது திருக்கரத்தில் சிவலிங்கத்தை தாங்கியபடி அமர்ந்தருளும் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
இதையடுத்து கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சாற்றி அலங்கரித்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்திகள் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. நிறைவாக சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தர்மபுரியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ராஜ கணபதிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், அபிஷேக பொடி, தயிர், சந்தனம், குங்கும கரைசல் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சந்தன குங்குமம் இட்டு தலைப்பாகை அணிவித்து வஸ்திரம் கட்டி மலர் மாலையோடு வெட்டிவேர் மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். திருநாமங்கள் கூறி கணநாதனுக்கு அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கும் உற்சவருக்கும் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மூலவருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து திரளான பக்தர்கள் தரிசிக்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மூஷிக வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவமூர்த்திக்கு பிரகார புறப்பாடும் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்வு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்வ விநாயகர் கோவிலில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ பழனி முருகன் ஆகியோர் பரிவார தெய்வங்களாக வீற்றிருந்து அருள் பாலிக்க மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கவசத்துடன் கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த கணநாதனுக்கு பலவித பழங்கள் நிவேதித்து மகா தீபாரதி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கும் பரிவார தெய்வங்களுக்கு தீபம் காண்பித்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் தெய்வஸ்தானத்தில் மேடை மீது ஸ்ரீ விநாயகர் உற்சவ மூர்த்தியை தங்க கவச அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கணநாதனுக்கு தேங்காய், பழம் நிவேதித்து அர்ச்சனை செய்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவரையும் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். சேலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தெய்வஸ்தானத்தில் ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி விழா விசேஷ பூஜைகளுடன் நிறைவு பெற்றது. தேவஸ்தானத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து உற்சவர்களையும் முன்னே நிறுத்தியிருந்தனர். அபயம் காட்டி ஸ்ரீ மகாலட்சுமியை மடி மீது அமர்த்தி கொண்டு அருள் புரிந்த உற்சவருக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டியும் தாயாருக்கு வண்ண பட்டாடை அணிவித்தும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்தம் சேவிக்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மூலவரான ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளும் உற்சவரும் தாயார்களோடு விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய தீபாரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த அரியப்பம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரத்துடன் தர்பை புல்லும் மலர் மாலையும் கட்டி அலங்கரித்தனர். கோவில் மூலவரான அருள்மிகு காமாட்சி அம்மன் சந்தன காப்புடன் பச்சை பட்டுடுத்தி கொண்டு பலவித ஆபரணங்களும் சாயக்கொண்டை கிரீடமும் அணிந்து கையில் கரும்பு ஏந்தி அழகாக அருள் புரிய தேங்காய், பழம் நிவேதித்திருந்தனர். கோவை கொடிசியா பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவரான ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் அதில் மலர்ச்சரங்களும் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அருள் புரிய சங்கு சக்கரதாரியாக நின்று காட்சி கொடுத்த எம்பெருமான் பக்தர்களை தன் திருவடிகளை பற்றும் கோலத்தில் அருள் புரிய தூபத்துடன் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கருக்கங்குடி, இளையான்குடி கிராமங்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கும்
அருள்மிகு வனகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர். அம்பிகைக்கு மஞ்சள் பட்டுச் சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் பலவித நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த அருள்மிகு வனகாளி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை மற்றும் நாமக்கல்லில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள சரபேஸ்வரருக்கு லட்சார்ச்சனை மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்ற காட்சிகள் இதோ உங்களுக்காக. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் சரபேஸ்வரருக்கு ஏகதின லட்சார்ச்சனையை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களோடு அதில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். கலசத்திற்கு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, அருள்மிகு சரபேஸ்வரர், சூலினி துர்கா தேவி திருமுகங்கள் பதித்து நவ கலசங்களோடு பிரதிஷ்டை செய்திருந்தனர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள், பக்ஷணங்கள், பழங்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். இதனிடையே ஆலய தூணில் எழுந்தருளியிருக்கும் சரபேஸ்வரருக்கும் உற்சவமூர்த்திக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. குண்டத்தில் திரவியம் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்து ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு கலசாபிஷேகமும் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் வண்ண மலர்களாலும் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சௌபாகிய நாயகி உடனமர் ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர் கோவிலில் வைகாசி வசந்த விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு தேங்காய், பழம் நிவேதித்து பஞ்சமுக விளக்குகளுக்கு தூபத்துடன் ஆரத்தி காண்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு வலம்புரி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கடம்புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேனதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோவிலை அடைந்து கோபுர உச்சிக்கு சென்றதும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் விடயத்து உற்சவம். தாயார்களோடு வீதி உலா வந்த ஸ்ரீ கோவிந்தராஜர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவம். யானை வாகனத்தில் தனித்தும் திருத்தேரில் உபயநாச்சியார்களோடும் உலா வந்த சுவாமி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் தேரோட்ட பெரும் திருவிழா. ஸ்ரீ விநாயகர் கொடியேற்றத்துடன் துவக்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். ஸ்ரீ வேணுகோபாலன் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வரதர். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சங்கடார சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।